நமஸ்காரா பெங்களூரு. ஆக்சுவலாக கடைசியாக நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், லாஸ்ட் டே இன் WTC சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலான வீடியோ. நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க, அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மூமெண்ட்டுக்கான காரணம் ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு டேட்டா ரிலேட்டட் டொமைனில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடந்த 6 மாதமாகவே அதுக்கான ஸ்கில் செட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான முயற்சிகள்லையும் இருந்தேன். ரெண்டாவது ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி தெரியுற WTC ஆஃபீஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட்டராக 2 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். அது இல்லாமல் இந்த பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் சுற்றி பார்த்தேன். சில ட்ரிப்ஸ்லாம் வந்திருக்கேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை இங்கே இருந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். ஸோ இந்த 2 ப்ரெஃபரன்ஸையும் வச்சு ட்ரை பண்ணுறப்போ ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து எனக்கு கிடச்சிது. அதோடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதே WTC தான். நிறைய லொக்கேஷன்ஸ் பெங்களூரில் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு லொக்கேஷன் தான் கிடச்சிது. இது எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் முன்னாடியே ஒரு சென்னையில் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் லிங்க்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோடைய லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ரெண்டாவது இப்போ ஒரு மெயின் திங்க்கு வருவோம். பெங்களூர் மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கருத்துக்கள் நம்ம மக்கள் வந்து உள்ளே போட்டாங்க. அதாவது டிராஃபிக் கன்ஜெஷனாக இருக்கட்டும், காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், டிஎன் போர்டை பார்த்தாலே நம்ம போலீஸ்கார நண்பர்கள்லாம் துரத்துவாங்க, பார்ட்டி லைஃபு, சிங்கிள் மஜா பண்ணலாம், ப்ளசண்ட் வெதரு, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மொத்தமாக இந்த ஊரை பற்றிய ஒரு சில கருத்துக்கள். இது போக இப்போ எனக்கு தனிப்பட்ட சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வேலை, புது இடம், அந்த உணவு, தங்குற இடம், இது எல்லாமே தெரியாத பாஷை, இது எல்லாமே ஒரு சேலஞ்சஸாக தான் இருந்தது. பட் இதெல்லாம் தெரிஞ்சு விரும்பி தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து சும்மா இங்கே வந்தோம், வேலை பார்த்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம் அப்படிங்கிறதுக்காக வரல. நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெங்களூரு பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு புக்கு மாதிரி. அடுத்த சில மாதங்களுக்கு இதை அப்படியே கரைச்சி குடிச்சு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் வீடியோ மூலமாக உங்களுக்கு போட போகிறேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் பேஜ்லாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நமக்கு ஆல்ரெடி ஒரு சில பெங்களூர் நண்பர்கள்லாம் நம்ம ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. இது போக நிறைய பேர் இணைவாங்க நம்புகிறேன். ஸோ உங்களுடைய இன்புட் அண்ட் சஜஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பெங்களூரு, நம்ம பூமி, சந்திப்போம்.